இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எகத்தாளமாக பதில் கூறிய எடப்பாடி பழனிசாமி. அன்புமணி அவர்களை பற்றி பரிகாசம் செய்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். நேற்று வட தமிழகத்தில் அதிமுகவின் பிரச்சார பயணத்தை நடத்திய எடப்பாடி பழனிசாமி, பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஆரவாரம் கிடைத்தது. மக்கள் எல்லாம் கைதட்டினார்கள். அதை பார்த்து பூரித்து போன எடப்பாடி பழனிசாமி, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு வந்தே தீர வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை என்று நினைத்திருப்பார் போலும். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விட்டது என்று நினைக்குமா? அப்படி எடப்பாடி பழனிசாமி நினைத்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி தன்னை எம்ஜிஆராக, ஜெயலலிதாவாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தனித்து போட்டியிட்டாலும் சரி, இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து இவர்கள் 2 பேரும் மட்டுமே கூட்டணியோடு மக்களை சந்தித்து போட்டியிட்டாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்விதான் மிஞ்சும். அது தெரியாமல் அல்லது அது தெரிந்தும் கூட அது தெரியாததை போல பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக அரசியல் பிரச்சாரத்தில் நாடகமாடி கொண்டிருக்கிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க விரும்புகிறோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கூற்றை சொல்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்தால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில், அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு கூட்டணி மந்திரி சபையில் இடம் கேட்போம், கூட்டணி மந்திரி சபையை ஒப்புக்கொள்ளும் கட்சியோடு தான் கூட்டணி என்கின்ற விதமாக அன்புமணி அவர்கள் பேசியிருக்கிறார். அதை பற்றி பத்திரிகையாளர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி கேட்ட பொழுது அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில், அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறார். அதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. அதற்கு அடுத்துதான் எடப்பாடி பழனிசாமி எகத்தாளமாக பேசுகிறார். இன்னும் பந்தியிலேயே அவர்கள் அமரவில்லை, அதற்குள் இலை ஓட்டை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்கிறார். ஏதோ தமிழ்நாட்டை எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தமிழக மக்கள் தாரை வார்த்து விட்டதை போலவும், அவர் மட்டும்தான் இந்த தமிழகத்தின் பூர்வ குடி என்பதை போலவும், தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி ஆட்சி செய்ய வேண்டும், இவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும், அதற்குத்தான் தமிழக மக்கள் எல்லோரும் பிறந்திருக்கிறார்கள், அதற்காக ஓட்டு போடுவதற்காக பிறந்தவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் என்ற எண்ணத்தில், அகம்பாவத்தில், ஆணவத்தோடு எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட ஒரு கூற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் உண்மையிலேயே அவரிடம் அரசியல் நாகரிகம் இருந்திருக்குமானால் அன்புமணி பேசியிருக்கிறார். கூட்டணிக்கு வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்ன அந்த கூற்றோடு அவர் போயிருந்தால் அவரிடம் அரசியல் நாகரிகம் இருக்கிறது என்று சொல்லலாம். அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைத்தாலும் கூட கூட்டணி மந்திரி சபைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இருந்தால் கூட அது அதிமுகவின் கருத்து அல்லது எடப்பாடி பழனிசாமியின் கருத்து என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் பந்தியிலேயே அமரவில்லை, இலை ஓட்டை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்கிறார் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் நாகரிகம் தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி இன்னும் அரசியலில் கத்து குட்டிதான் என்பதைத்தான் அது எடுத்து காட்டுகிறது. வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீட்டையே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது 2021ஆம் ஆண்டு கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டை இன்னும் 6 மாதங்களுக்கு முன்பே சரியான தரவுகளின் அடிப்படையில் கொடுத்திருந்தால் அந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு நடைமுறையில் இருந்திருக்கும். வன்னியர் சமூகத்தை சார்ந்த மாணவ மாணவிகள், இளைஞர்கள் கல்வி வேலை வாய்ப்பை பெற்று இன்றைக்கு சமூகத்திலே உயர்ந்த நிலைக்கு பலர் வந்திருப்பார்கள். ஆனால் திட்டமிட்டே அந்த இடஒதுக்கீட்டை கொடுப்பதை போல கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாற்றினார் என்பதுதான் இன்றைக்கும் உண்மை. அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட காலத்திலேயே எடப்பாடி கொடுத்த இந்த இடஒதுக்கீடு அவசரத்தில் அள்ளி தெளித்த கோலம், இதனால் வன்னியர்களுக்கு எந்த பயனும் ஏற்படாது என்று பலர் அன்றைக்கு ஊடகத்திலே பேசினார்கள்.
அது உண்மை என்று இன்றைக்கு தெரிகிறது. ஏனென்றால் வன்னியர்களை ஏமாற்றி வன்னியருடைய ஓட்டுக்களை மட்டும்தான் வாங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரே தவிர வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் அல்லது இந்த தமிழ் சமூகத்தின் பெரும் சமூகமான வன்னியர்கள் அரசாட்சியில் அமைச்சரவையில் பங்கு பெறக்கூடாது என்று நினைக்கிறார்கள். வன்னியர்களுடைய பிரதிநிதித்துவம் பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றுவிடக் கூடாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கு அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி பயன்பட வேண்டும். அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தேவையில்லை என்ற ஏதேச்சதிகார மனப்பான்மையில் தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதன் வெளிப்பாடுதான் இவர்கள் இன்னும் பந்தியிலேயே அமரவில்லை. அதற்குள் இவர்கள் ஏன் இலை ஓட்டை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் என்று சொன்னால் அவருடைய மனதில் எவ்வளவு குரூரம் இருக்கும், அவருடைய மனதில் எவ்வளவு கெட்ட எண்ணம் இருக்கும், அவர் எப்படி நல்ல நோக்கம் இல்லாமல் இருக்கிறார். ஆனால்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதே மனப்பான்மையில் எடப்பாடி பழனிசாமி இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் ஒரு படு தோல்வியை மிஞ்சும். அப்படி ஒரு படு தோல்வி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுகின்ற காலத்தில் அதிமுக என்கின்ற இயக்கம் எடப்பாடி பழனிசாமியை அரசியலிலிருந்தே வெளியே தூக்கி எறியும் என்பது மட்டும்தான் காலத்தால் இன்றைக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.